சாரி. இங்க பாருங்க செல்லம்மா, இதெல்லாம் தான்டா மேஜர் செக்ஷன்ஸ். ஓகே, இந்த மேஜர் செக்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் இது உங்களோட உங்களோட ஹை லெவல் இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க செல்லம். எந்த செக்ஷன் எதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க எம்சிக்யூஸ்ல, அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஷார்ட் எஸ்ஏ டைப் கொஷின்ஸ், எஸ்ஏ டைப், அன்சால்வ்டு கேசஸா. இதுல இந்த கான்டாக்ட், அதாவது இப்போ எதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேனோ, எல்லோவா மார்க் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நீங்க ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்த ஒரு கான்டாக்ட். எதெல்லாம் நான் மார்க் பண்ணாம விட்டுருக்கேனோ அதெல்லாம் நியூவான கான்டாக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர். ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு செல்லாரோட ரைட் என்ன, ஒரு பையரோட ரைட் என்ன. செல்லார் தன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாங்கனாக்கா என்ன ப்ராப்ளம், அதே மாதிரி பையர் என்ன டேர்ம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாருன்னா என்ன ப்ராப்ளம், அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து இந்த சேல் ஆஃப் குட்ஸோட ஆக்டோட கிரக்ஸ். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோட ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் செல்லர் அகேன்ஸ்ட் குட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 46ல அன்பெய்ட் செல்லர் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் குட்ஸ்னா என்னன்னா, லைக் 3 இருக்குடா, 4 இருக்கு. ஒன்று, அவங்க வந்து ஆம், யாருக்கு வந்து பே பண்ணலையோ. ஆமா, அன்பெய்ட் செல்லர்னா என்ன, செல்லர் கூட்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் பண்ணல. இப்போ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100% மெட்டீரியல் கொடுக்கணும்டா, அதுல 75-80% செல்லர் கொடுத்துறாரு, ஆனா 25% அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதான் அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த 75%க்கே பையர் கொடுக்குறேன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரைட் ஆஃப் ரிட்டன்ஷன். இல்ல அவன் வந்து அங்க அங்க ஏதாவது பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இங்கேருந்து கோவாக்கு போகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆன் த இன்பிட்வீனே அந்த டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல அவன் கடைசி டைம்ல கூட்ஸ்லாம் வாங்கி அவனுக்கு ரெடியா வச்சிட்டோம், பட் கடைசி டைம்ல ரொம்ப பிரச்சனை பண்றான் பையர்னா, கூட்ஸ் இன்னும் அனுப்பலைன்னா வேற யாருக்கும் ரீசேல் பண்ணலாம். இல்ல அவன் சொல்றான், இது இப்ப வந்து நீ வந்து ஆஹ், போன வருஷத்தோட கூட்ஸோட பேமெண்ட் வந்து நாளைக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான்னா, இன்னைக்கு தான் அதை அனுப்புற மாதிரி இருந்தா வித்ஹோல்ட் பண்ணிடலாம் டெலிவரிய. ரைட் ஆஃப் ரிட்டன்ஷன், ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், ரைட் ஆஃப் ரீசேல், ரைட் டு வித்ஹோல்ட் டெலிவரி, 4 இருக்கு செல்லம். இதுல unpaid seller who is in possession of goods sold may exercise his line on the goods. Goods have been sold without any stipulation. Goods have been sold on creditor. The buyer becomes insolvent. 3 விஷயம் இருக்கு. கூட்ஸை வந்து எந்த கண்டிஷன் இல்லாம செல் பண்றது, ஓகேவா. கூட்ஸை வந்து ஆன் கிரெடிட்ல நான் வந்து செல் பண்ணிட்டேன், பட் டேர்ம் ஆஃப் கிரெடிட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. அதே மாதிரி பையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டார். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல தான் செல்லமா அந்த ரைட்ஸ் ஆஃப் லைன்ன்றது ஒர்க் அவுட் ஆகுது. செக்ஷன்ஸ் எழுதணும்டா செல்லமா, கண்டிப்பா செக்ஷன்ஸ் எழுதணும். ஆஹ் எல்லா ஆக்ட்லயும் நம்ம ஹார்ட்லி ஒரு 7 to 8 கொஷின்ஸ் தான் படிக்க போறோம். மத்த ஆக்ட்ஸ் கம்பெனி அதுல கண்டிப்பா செக்ஷன்ஸ் எழுதணும், ஓகேவா. இப்போ இதுல வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு கொடுக்குறாங்கடா. ரஜினீஷ் வந்து என்ன பண்றாரு, மனிஷ் கிட்ட காரை செல் பண்றாரு கான்ட்ராக்ட்ல. மனிஷ் என்ன பண்றாரு, ரஜினிஷ்க்கு வந்து ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு. மனிஷ் வந்து இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. மனிஷ் வந்து இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடும், ரஜினிஷ்க்கு வந்து வே கொடுத்த செக்கும் என்ன ஆயிடும், பவுன்ஸ் ஆயிடும். அப்போ என்ன பண்றாருன்னா, ரஜினிஷ் வந்து அவரோட காரை திருப்பி எடுத்துட்டு, ஓகேவா, திருப்பி அந்த காரை திருப்பி எடுத்துட்டு, லைக் அவங்க பேமெண்ட் வந்து இன்னும் கொடுக்குற வரைக்கும் அந்த காரை வந்து கொடுக்காம ரீடைன் பண்ணிக்கிறார், ஓகேவா. நெக்ஸ்ட், எக்ஸ்பைசட் வந்து ஹல்டியா போர்ட்டை வந்து மேனேஜ் பண்றாங்கடா. அங்க ஒரு குட்டி கோடவுன் மாதிரி இது பண்றாங்க. வாஃப்னா இதுதான். இப்படி இருக்கும் சொல்லுமா, கேன் பி டைட் பண்ணுவாங்க இதெல்லாம். இங்க பாருங்களேன், வாஃப்.
ம். இங்க பாருடா, இந்த மாதிரி ஒண்ணு இது பண்ணி போட் எல்லாம் இருக்கும்ல டைப் பண்ணுவாங்க. இங்க டைப் பண்ணி வச்சிருக்காங்களடா, அதான் வாஃப்னு சொல்லுவாங்க. தெரியுதா உனக்கு? இதோ இங்க டைப் பண்ணியிருக்காங்க, ஒரு லேன் மாதிரி இருக்கும். அதுல வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு எல்லா போட்டையும் இங்க வந்து டைப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒண்ணு ரெடி பண்றாங்க, கோடவுன் மாதிரி பண்ணி அந்த வாஃப் இது பண்றாங்க கூட்ஸஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. டயனான்ற ஒரு ஷிப் வந்து அந்த வாஃப்க்கு வருது. கூட்ஸையும் இது பண்ணிட்டாங்க. பிரேம் பகரியா என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த கூட்ஸ் அங்கேருந்து எடுக்கணும், அந்த வாஃப்ல இருந்து எடுக்கணும், டைப் பண்ண ஷிப்ல இருந்து வாஃப் எடுக்கணும். என்னைக்கு ஷிப்பு வந்திருக்கோ அன்னைக்கு பகீரியா வரவே இல்லை எடுத்துன்னு போறதுக்காக. உடனே எக்ஸ்பைசர் என்ன பண்றாங்க, சரி ஸ்டோர் ரூம்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. 3 மாசம் கழிச்சு பகேரியா வந்து என்னோட கூட்ஸை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ஆ அப்ப வந்து எக்ஸ்ஒய் கம்பெனி என்ன பண்ணுது, 3 மாசமா நீ வந்து கூட கேட்கவே இல்ல. உன்னோட கூட்ஸ் நீ கேட்கணும், அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது வந்திருக்கணும். உன்னோட இது கூட்ஸ்னால மத்த கூட்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணாம வைக்க முடியாம எனக்கு லாஸ் ஆயிடுத்து. அப்ப இதுக்கு 20 லட்சம் ரூபாய் வந்து ரெண்ட்டுக்கு நீ பே பண்ணியானோம். 3 மாசத்துக்கு உன்னோட உன்னோடது வேற ப்ரெஸ்டீஜியஸ் கூட்ஸ், ரெண்ட்டுக்கு வந்து பே பண்ணியானோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பகீரியா என்ன சொல்றான், நான் அதெல்லாம் ரெண்ட்லாம் பே பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்றாங்க, சரி ரெண்ட் பே பண்ண முடியாது, நான் கூட்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப யார் இதுல நியாயமா இருக்காங்கன்னு சொல்லுங்க. நியாயமா இருக்காங்க, அதான சொல்லுமா. இததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆஃப் எக்ஸசைசிங் த ரைட் ஆஃப் லைன் ஆன் த கூட்ஸ். லைன்னா என்ன அர்த்தம்னா உரிமை. ரைட் ஆஃப் லைன்ன்றது உரிமை. நான் என்னோட கூட்ஸ் நீ நியாயமா இருந்தேன்னா நானும் நியாயமா இருப்பேன். நீ அநியாயமா இருந்தானா நானும் வந்து அநியாயமா இருப்பேன். அந்த மாதிரி பாலிசில ரைட்னா என்ன, நீ ப்ராப்பரா அந்த கூட்ஸ் அன்னைக்கு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போல. 3 மாசமும் ஒரு ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு அப்படியே 3 மாசம் போச்சு. எனக்கு அந்த இப்போ இப்போ வந்து வாஃப்ன்ற பிளேஸ் எப்படின்னா, அப்பப்போ போட் வரும், டைப் பண்ணுவாங்க, கூட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க, திருப்பி போட்டு போயிடும், டைப் அந்த மாதிரி ஒரு ரெக்கரிங் நேச்சரான ஒர்க். அப்போ ஒரு ஃபுல் லோடிங் கோடவுன்னா, அப்போ கோடவுன்ல வந்து தேவையான இது வந்து நீட் ஆஃப் தி இது வந்து சர்வ் ஆகாதுல்ல. கோடவுன் ஓவர்லோட் ஆயிடும் இல்லையா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, சரி வேணா குடுக்காத, அப்ப நானும் குடுக்க மாட்டேன் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அங்க அவன் இஸ் எக்ஸசைஸோட மொத்த கேஸோட ஆன்சர் ஒண்ணுதான்டா. வி ஹாவ் டு எக்ஸசைஸ் த ரைட் ஆஃப் லைன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? A line is lost when the seller delivers the goods to a carrier or other bailey for the purpose of transmission to the buyer without receiving the right of disposal of goods. அதே மாதிரி when the buyer or his agent lawfully obtains possession of goods by waiver of his line by the unpaid seller. ஓகே. ஆ அப்புறம் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்னா என்ன, அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு, அப்பா நீ கூட்ஸ் இனிமே ப்ரொசீட் பண்ணாத, அந்த பையருக்கு பையர் இன்சால்வெண்ட் ஆயிட்டான், திருப்பி எடுத்துன்னு வந்துரு. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் ஆகும். அதான் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் இஸ் ரைட் ஆஃப் ஸ்டாப்பிங் த கூட்ஸ் when they are in transit, resuming possession of them and retaining possession until the payment of tender of notice. The right to stop the goods is available to an unpaid seller when the buyer becomes insolvent and the goods are in transit. Okay. The buyer is insolvent if he has ceased to pay his debts in the ordinary course of business or cannot pay his debts as they become due. The goods are in transit from the time they are delivered to a carrier or other bailey like a wharfinger or warehouse keeper for the purpose of transmission to the buyer and until the buyer takes delivery of them. புரியுதா கண்ணம்மா? கூட்ஸ் அண்ட் டிரான்சிட்ன்றது எப்ப கேரியர் கமிச்சி, ஓகே, அண்ட் வேர்ஹவுசர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அன்டில் த பையர் எடுத்துக்கல. இப்ப போன கேஸ் இருந்ததுல அந்த பகேரியா, அது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் தான், அவனை எடுத்துன்னு போகாம விடுறது இல்ல. அதையும் நம்ம அதையும் இது கேட்டகரிஸ்ல பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொன்னு பெஸ்ட் கேட்டகரைசேஷன் ஆனா, இங்கேருந்து கோவாக்கு எடுத்துட்டு போறத நான் நடுவுல கர்நாடகாலே ஹோல்ட் பண்ணி வச்சிரு, அவனுக்கு வந்து அவன் இன்சால்வெண்ட் ஆயிட்டான்னு சொல்றது வந்து ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். இப்போ இந்த ரைட் டு ஸ்டாப் இன் டிரான்சிட் மே பி எக்ஸசைஸ்ட் பை த அன்பெய்ட் செல்லர் எய்தர் பை டேக்கிங் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் or by giving notice of the seller's claim to the carrier or another person having control of the goods. On notice being given to the carrier, he must redeliver the goods to the seller, who must pay the expenses of the redelivery. See, on notice being given to the carrier, carrier கிட்ட இது பண்ணும்போது அவர் வந்து ரீடெலிவர் பண்ணும். he must redeliver the goods, திருப்பியும் கூட்ஸை ரீடெலிவரி பண்ணி ரீடெலிவரி எக்ஸ்பென்சஸ்க்கும் இவன் தான் வந்து எக்ஸ்பென்சஸ் பே பண்ணும். ஓகேவா? அதான் சொல்றாங்க.
The right of resale. The unpaid seller வந்து may resell it. இப்போ இவன் வந்து இது பண்ணல, ப்ராப்பரா வந்து இவனுக்கு பேமெண்ட் பண்ணலன்னா அவன் என்ன பண்ணலாம், வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டு காசாக்கலாம். ஸோ ரீசேல் என்ன ஆகும்னா எவ்வளோ ப்ரைஸ் டியூ. இப்போ நான் இவனுக்கு 10,000 ரூபாய்க்கு டீல் போட்டிருப்பேன்டா, இவன் லாஸ்ட் மினிட்ல வேண்டான்னு சொல்றதுனால என்ன ஆயிடும், வெளியவனுக்கு அந்த கூட வேற வழி இல்ல, வித்து தான் ஆகணும்னா 9,000 ரூபாய் வந்ததுன்னா அதோட டிஃபரன்ஸ் இருக்குல்லடா, அந்த டெஃபிஷியன்சி வேற வழி இல்ல. நீ பையர் கூடன்னு நம்ம கேட்டுதான் ஆகணும். முன்னாள் தான்ப்பா லாஸ் ஆச்சு, ஏதோ வித்துட்டா மேலோட்டமா, ஆனா நீ ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு உன் கான்ட்ராக்டுக்கு இதுக்கும். சர்ப்ளஸா இருந்தா இவன் ரீடைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, he will not have these rights if he has not given any notice and will have to pay the buyer profit if any on the resale. அதாவது ரைட்ஸ்லாம் கிடையாது. அவன் நோட்டீஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி உன்னால தான் எனக்கு இந்த லாஸ் ஆச்சு நோட்டீஸ் கொடுக்கலன்னா அவனால கிளைம் பண்ண முடியாது. சலம் இந்த எக்ஸாம்பிள் படிதா, ராம் கான்ட்ராக்டட் வித் ஷாம் டு பை 50 லிட்டர்ஸ். ஆ, ராம் என்ன பண்றாரு, ஷாமோட கான்ட்ராக்ட் போட்டு 50 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து 16th மார்ச் வேணும்னு சொல்றாடா, ஒரு லிட்டருக்கு 100 ரூபாய். ராம் என்ன பண்றாரு, ஃபெயில் டு கிளைம் த கன்சைன்மெண்ட். என்னன்னா, ஆனா எனக்கு பால் வாங்கல, பால் வாங்காம விட்டுட்டாரு. பால் வாங்காதனால ஷாமுக்கு பெரிய லாஸ் ஆயிடுது. இப்போ 20 மார்ச் வரைக்குமே அவர் வந்து வேணுமா வேண்டாமா வந்தது எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன பண்றாரு, இந்த மில்க் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஷாம் வந்து தாம் கிட்ட விற்கிறாரு. இவர் ஒன்றும் சொல்லாதனால தானே தாம் கிட்ட விற்கிறாரு, அதனால ஷாமோடதும் தாமோட கான்ட்ராக்ட் வந்து வேலிடு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஈவன் தோ ராமுக்கும் ஷாமுக்கும் கான்ட்ராக்ட் இருந்தாலும் 20ஆம் தேதி வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அதனால இவர், இது பெரிஷபிள் குட் வேறல்ல மில்க், அதனால அவர் வித்துட்டு பைசா ஆக்கிறது அந்த ஆக்ட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதான் ரைட் ஆஃப் ரீசேல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட் ஆஃப் வித் ஹோல்ட் டெலிவரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if the property in goods வந்து பாஸ் ஆயிடுச்சு செல்லம், ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ்னா எழுதிக்கோங்க செல்லமா, ஓனர்ஷிப் எழுதிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ்னா ஓனர்ஷிப். குட். ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆயிடுத்துரா. அப்ப அன்பெய்டு செல்லாருக்கு வந்து as ரைட் எப்படின்னா, சி ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆனாலும், ஆம், அதாவது இந்த இப்ப வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, 100 மெட்டீரியல் வேணும், 75 மெட்டீரியல் கொடுத்துட்டாரு, அப்புறம் 25 மெட்டீரியல் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 100 மெட்டீரியலுக்கான பேமெண்ட் பண்ணலைன்னா இந்த ரிமைனிங் 25 மெட்டீரியல் அவர் வித் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதான் ரைட் டு வித் ஹோல்ட் த டெலிவரி. புரியுதா செல்லம்? ஓகே, இதெல்லாம் தான் செல்லமா ரைட்ஸ் ஆஃப் ரீசேல், ரைட்ஸ் ஆஃப் டு வித் ஹோல்ட் டெலிவரி, ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், ரைட்ஸ் ஆஃப் லைன் எல்லாமே. ஓகேவா, புரியுதாடா அது? குட். நீங்க 12th படிச்சது இப்போ இருக்க 12th நீங்க 12th எந்த இயர் படிச்சீங்க? ஒன்னா? ஆ, அப்ப இருந்ததுடா 12th இருந்தது இந்த இது. இதுல இருக்கு, 12th இருக்கு. நீங்க உங்க புக்ல ரிவைஸ் பண்ணா கூட பண்ணிக்கோங்க. அதுல ரிவைஸ் பண்ணிட்டு இங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். இப்போ என்னெல்லாம் வந்து ஆக்ஷன் சேல்னா என்ன, டாக்டர் ஆஃப் கேவிட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா ஏதாவது ஞாபகம் வருதா? சரி, ஓகே ஓகே. டாக்டரின் ஆஃப் கேவிட்டம்டர்னா let the buyer beware. So section 64 provides that in the case of sale by auction, where goods are put up for sale in lots,
lot is prima facie deemed to be the subject of separate contract of sale. இப்போ சேல் வந்து லாட்ஸ்ல இருக்குடா, பல்கா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல போடணும்னு அர்த்தம். சேல் லாட்ல நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், லாட்ல சேல் பண்றேன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி இப்ப சேல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது எப்படின்னா, இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா நிறைய படத்துல ஆக்ஷன் விடுவாங்க. 10,000 ஒரு தரம், 10,000 2 தரம், 10,000 3 தரம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த 10,000 3 தரம் முடிச்சதுன்னா அதான் ஃபால் ஆஃப் தி ஹேமர். 3 தரம் முடிச்சதுன்னா சேல் கம்ப்ளீட்னு அர்த்தம். அந்த மூலமா சேல் பை ஆக்ஷன் நடக்கும். அதே மாதிரி ரைட் டு பிட் பண்றாங்கல்ல, அவங்க வந்து செல்லர் ஒரு இது கொடுப்பாரு, பையார் வந்து நான் 10,000, இன்னொருத்தர் 20,000, இன்னொருத்தர் 25,000. அப்பனா என்ன, ரைட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆகணும். ரைட்டை வாயை திறந்து சொல்லணும். அப்பதான் ரைட் டு பிட்டே பண்ண முடியும். ஒன்லி வென் யூ எக்ஸ்பிரஸ் இட் இன் தி ஓப்பன் ஃபோரம் தென் த ரைட் ஆஃப் பிட் அரைசஸ். ஓகே. இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு நிலத்தை விற்கணும்னு வச்சுக்கோங்க ஜலம். அவங்க வந்து அந்த செல்லர் வந்து உட்காந்துட்டு இருப்பான், கரெக்டா? அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவன் தான் விற்க போறான், அவன் விற்க போறவனே ஒரு ஆளை நியமனம் பண்ணி நீ வந்து இவ்வளோ ரேட்டுக்கு இது சொல்லு, அந்த மாதிரி he should not employ any person to bid that sale. புரியுதா? அதாவது அந்த மாதிரி அந்த fraudulent வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்பவுமே அது சேல் வந்து சப்ஜெக்ட் டு தி செட்டப் பிரைஸ். சப்போஸ் பிரிட்டண்டட் பில்டிங்னா வேர்னன்ட்டே பண்ணுவாங்கடா, தேவையில்லாம ரைஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலி தே வில் ரைஸ் த பிரைசஸ். செல்லார் மேக்ஸ் யூஸ் ஆஃப் பிரிட்டண்டிங் பிட்டிங். இப்போ எப்படின்னா வேல் கிடையாது. கரெக்ட். இப்போ இந்த தனுஷ் பிரகாஷ் ராஜ் படம் பார்த்துருக்கீங்களா? இருடா, சலம் சலம் ஒரே நிமிஷம்டா. இப்ப பாரு செல்லம்மா, இது எப்படின்னா ஆ ஆ திருவிளையாடல் சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுடா, தனுஷின் திருவிளையாடல் ஒரு படம். அதுல எப்படின்னா ஆக்ஷன் சீன் ஒன்று வரும். என்ன பண்ணுவான்னா, தனுஷோட லேண்டு அதெல்லாம் பார்த்துக்கோ, தனுஷோட லேண்டு இதோ இதுதான், இந்த scene தான். அப்புறம் எப்பாவது பார்க்கணும்னா பாரு இது. அதோட இது கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். தனுஷோட லேண்டு யாருமே இல்ல, அத வந்து பிட் பண்ண வரான், தனுஷ் தான் சேல் பண்ண வரான். இல்ல இல்ல சாரி சாரி, இவனோட லேண்டை இங்க பிட் பண்றாங்க முன்னாடி உட்காந்துட்டு. தனுஷும் அந்த லேண்டை வாங்குற மாதிரி வரும், பிரகாஷ் ராஜும் வாங்குற மாதிரி வரும். அந்த லேண்ட் 40,000 ரூபாய் என்பதுதான், அது கடைசியா கோடி கணக்குல வாங்குவான். இவனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவான் பிரைஸ். இவனுக்கு என்னன்னா இவன் இவன் வாங்கிடக்கூடாதுன்ட்டு ஒரு போட்டி பராமரல். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா, இவன் ஏத்தி விட்டு கடைசியா இவன் ஹை பிரைஸ்ல வாங்குவான். வெளியில வந்து இப்ப கேக்குதா? வெளியில வந்து சொல்லுவான் அது 40,000 ரூபாய் கூட வேல்யூ கிடையாது, ஆனா நீ வந்து இது சம் 20 lakhsக்கோ ஏதோ நீ வாங்கி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவான். குரு சார், நாங்கெல்லாம் பஸ்லயே பிளாக் டிக்கெட் வாங்குறவங்க, பிளாக் டிக்கெட்டை விற்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த அது தட் இஸ் ஆல் கால்ட் அஸ் த கான்செப்ட் ஆஃப் அதான்டா சொல்றாங்க வாய்டபிள். அப்படின்னா அந்த சேல் இஸ் வாய்டபிள் அட் ஆப்ஷன் ஆஃப் த பையர். பிரிட்டண்டட் பிட்டிங் பண்ணவே கூடாது. செல்லார் மேக்ஸ் எனி யூஸ் ஆஃப் பிரிட்டண்டட் பிட்டிங் டு ரைஸ் திஸ் பிரைஸ்னா
Sale becomes voidable at the option of the buyer. இது MCQ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க செல்லம். பண்ணிட்டியாடா? நெக்ஸ்ட், இப்போ 64 does not deal with the question of passing of the property at auction sales, but contract of sales கம்ப்ளீட்டா இருக்கணும். அது ஹேமரை ஒன்னாவது தடவை ரெண்டாவது தடவை மூணாவது தடவைன்னு சொல்லி அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இது இருக்கும்போது அந்த சேல் வந்து கம்ப்ளீஷன் ஆயிடுறது. அதான் நார்மலா நம்மளோட கஸ்டமரி மேனர் பை த ஆக்ஷனர். சப்போஸ் எப்போ அந்த சேல் வந்து அந்த மாதிரி அடிச்சு இது பண்ணி பண்றாங்களோ அப்பவே வந்து என்ன ஆயிடுதுன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் போத் த பார்ட்டிஸ் கெட் இன்டு ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசரி. சேலுக்குன்னு வரவங்க அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே அவங்க ரோல் எப்படியா மாறிடுறது, ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசி அப்படி மாறிடுறது. இதுதான் சேல் பை ஆக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவாங்கண்ணா? ரைட். டாக்ட்ரின் ஆஃப் கேவிடெம்ப்டர். டாக்ட்ரின் ஆஃப் கேவிடெம்ப்டர்ல லெட் த பையர் பி வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பையர் வாங்கறதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி ஓகேவா, subject to the provisions of this act and in either law for the time being in force, there is no implied warranty or condition as to the quality or fitness for any. அதாவது அவங்களே எழுதியிருப்பாங்கல்ல, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, புரோட்டீன் இவ்வளோ, கேலரிஸ் இவ்வளோ. இப்போ காம்ப்ளான் வச்சுக்கோங்களா, இல்லை ஒன்றுமே இல்லை. இதுல எல்லாம் என்ன போட்டிருப்பானாடா, இப்போ சாக்லேட் ஃபேவர் 750 கிராம்ஸ், ராயல் சாக்லேட் 1 kg, இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பான். கரெக்டா? அப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதெல்லாம் படிக்கணும், என்ன குவாலிட்டியா இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அண்ட் எனி த law for the time being in force, implied warranty condition as to the fitness or for a particular purpose supplied under the contract of sales. There is no implied warranty. அதாவது இப்போ கான்ட்ராக்ட் மாறுறோம்ல, எக்ஸ்பைரி டேட் இருக்கு பட் வாரண்டி கிடையாதுல்ல காம்ப்ளான்ட்லாம். குவாலிட்டி இதை பத்திலாம் வாரண்டி கிடையாது. சி செல்லரோட டியூட்டி கிடையாது. இந்த கூடு வந்து செல்லர் வித்துட்டான்னா பையரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பையர் தான் நம்மளுக்கு அது சூட்டபிளா இருக்குமா, நம்ம உடம்புக்கு ஓகேவான்னு ஸ்க்ரூட்னி பண்றது பையர். அப்ப அதுக்கு தான் லெட் த பையர் பி வேர், ரொம்ப உஷாரா இருக்கணும் பையர். சப்போஸ் தெரியாம ஏதாவது செலக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா he cannot blame the seller, blame பண்ண முடியாது. The goods turn out to be defective or do not serve his purpose. Okay, the principle was applied in case of Ward versus Hobbs, where certain pigs were sold by auction and no warranty was given by seller in respect of any fault or error of description. அதாவது பிக்ஸ் வேர் சோல்டு பை ஆக்ஷன், அது என்ன அப்படின்றதுனா, பையர் என்ன செல்லர் என்ன பண்ணிட்டான், ஒரு செட் ஆஃப் பிக்ஸை வந்து பையருக்கு செல் பண்ணிட்டான். பையர் என்ன நினச்சா, அதெல்லாம் ஹெல்தி பிக்ஸ்ன்னு நினச்சுட்டான், ஆக்ஷன்ல வாங்கிட்டான். ஆனா என்ன ஆயிடுத்து, பிக் எல்லாம் இல்லாயிடுச்சு. ஒரு பிக் வந்து டைஃபாய்ட்ல இறந்து போச்சு. இப்போ இந்த டைஃபாய்ட்ல இறந்து போற பிக்ஸ்னால மற்ற பிக்ஸுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஆனா பிக் வாங்கும்போது அவங்க வாரண்டி எல்லாம் சொல்லுவாங்களா, இந்த டாக்டர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் இருக்கு, ஒன்றும் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த பிக் சேல்ல என்ன இருக்கு, வாரண்டியும் கிடையாது, குட் ஹெல்த்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம், பையர் டியூட்டி அவன் தான் வாங்குறதுக்கு முன்னாடி ஹெல்த் ஆஃப் த பிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அவனுக்கு தெரியலன்னா வாங்கக்கூடாது. கரெக்டா? ஸோ wherever you do not have any implied warranty or a condition, it is very important for the customer to be aware. That is called as let the customer be aware. He should follow the
a principle of doctrine of cavitemptor to understand whether is buy is a quality one or not. ஓகேவாடா? இப்ப நம்ம கோல்ட் எல்லாம் வாங்குறோம்ல, கோல்ட் எல்லாம் இல்ல டைமண்ட் வாங்கும்போது அவங்க ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. இது இவ்ளோ பியூர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பட் கோல்டுக்குலாம் கொடுக்குறாங்களா அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் டைமண்டுக்கு கொடுக்குறாங்க, பிளாட்டினம்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டிவி வாங்கினாலும் சரி, இது வாங்கினாலும் சரி, என்ன வாரண்டிலாம் கொடுக்குறாங்க. பட் பிக் வாங்கும்போது, இல்ல ஃப்ளவர்ஸ் வாங்கும்போது, இல்ல மட்டன் வாங்கும்போதுலாம் நான் குவாலிட்டியா சொல்றாங்க. நம்ம நல்ல நேரம் நல்லா இருந்ததா ஓகே. நல்ல நேரமா இல்லைன்னா அவ்வளவுதான். ஹெல்த் ஸ்பாயில் தான். அதே மாதிரி ஷாரன் என்ன பண்றான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ரா இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாரன் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறான். ஆரன் வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் காரோட ஓனர். ஆரனுக்கு வந்து தெரியும் அந்த டோர் broke ஆயிருக்குன்ட்டு. ஷாரன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, டிட் நாட் சே எனிதிங். ஒண்ணுமே சொல்லல ஷாரன். எதுவுமே அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஆரன் கிட்ட சொல்றான், என்னப்பா இது broken டோரோட காரை வித்துட்ட அப்படின்றான். வித்துட்டான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப ஆரன் என்ன சொல்லுவான், நீ தான் வாங்கும்போது செக் பண்ணிருக்கணும். ஓகேவா? நீ தான் வாங்கும்போது செக் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து நீ தான் பார்த்து வாங்கியிருக்கணும். எனக்கு செகண்டா நான் ஒருத்தவன், நீ ஒரு கஸ்டமர் மட்டும் கிடையாது. நான் மேலோட்டமா பார்த்து தான் விற்க முடியுமா? அப்போ ஆரன்னு அவன் ஒன்றும் இல்லை, ஈ அப்படியே ரிலக்டண்டா போயிடுவான். ஷாரன் தான் உஷாரா பார்த்துருக்கணும். ஸோ நெய்தர் இஸ் ஷாரன் எலிஜிபிள் டு ரிவோக். அவனால இப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் ரிவோக் பண்ண முடியுமா? முடியாது. ஆரன் வந்து நீ ரைட்டு, நீ வந்து கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும், பைசா கூட வாங்கிக்கோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெண்டு விஷயமுமே நடக்கவே நடக்காது. அதான் செல்லம்மா, வாங்குறவன் தான் எப்பவுமே உஷாரா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்டா. கான்ட்ராக்ட் சேலுக்கும் அக்ரிமெண்ட் ஆஃப் சேலும் வந்து ஹோம்ஒர்க். ஆல்ரெடி நீங்க இதில் படிச்சது தான் செல்லம், 12th படிச்சது. கோத்ரு பண்ணுங்க, டவுட்னா சொல்லுங்க. அடுத்தது கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும் வான டிஃபரன்ஸ்டா. கண்டிஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும்? கரெக்ட். வெரி குட். அதாவது இது வந்து 6 மாசம் ஒர்க் நல்லா பண்ணினா மட்டும்தான் நான் பொசஷன் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது கண்டிஷன். வசந்தன் கோல போய் நம்ம ஒரு இது வாங்குறோம், அதுல அவன் என்ன சொல்றான், 6 மாசத்துக்குள்ள இது நீங்க வந்து வாரண்டி இருக்கு, இல்ல ப்ராப்ளம் இருந்தா அந்த பார்ட்டை மட்டும் நாங்க மாத்தி தரேன். செல்லமா செல்லமா சாரிடா, இதுதான் லாஸ்ட் கால்ரா, ஒரே நிமிஷம்டா. சிவானி ரொம்ப 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 சாரி சிவானி. சாரிடா. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் வந்து என்ன சொல்றது, இவ்வளோ டைம் எடுத்துட்டேன், ரொம்ப சாரி செல்லம். செல்லமா இப்ப வந்து கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி, வாரண்டினா புரியுறதாடா? உனக்கு வந்து வாரண்டின்றது ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரிடா. கான்ட்ராக்டோட ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி. கண்டிஷன்ன்றது வந்து இட்ஸ் an essential to the main purpose of the contract of sales. Condition வந்து is very essential to the contract that the breaking of which cancels out the. See இப்ப அந்த கண்டிஷன் நான் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடும். பட் இந்த வாரண்டி ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கான்ட்ராக்ட் ஒன்றும் கேன்சல் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி எப்பவுமே நீ இது பண்ணினாதான் நான் உனக்கு கூட்ஸ் கொடுப்பேன்ற போது ஓனர்ஷிப்பே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நான் ஒருவேளை என்னால் வந்து வாரண்டி ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. இது எப்படின்னா வந்து பொண்ணு சூப்பரா அழகா இருக்கா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா, அந்த பையனோட கிரைட்டீரியா பொண்ணு அழகா இருக்கணும், அது மட்டும்தான். அந்த பொண்ணு அழகா இருக்கணும், அந்த பையன் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் இப்படி சொல்றேன், இட்ஸ் a better example I'll give you. That guy sees that no, the girl is no, a professional, either a chartered accountant or cost accountant.
தட்ஸ் இஸ் கண்டிஷன். பட் வெதர் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஆர் நாட்ன்றது வாரண்டி தான். அந்த மாதிரி லெட்ஸ் டேக் தட் as an எக்ஸாம்பிள். நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லுமா. அதுக்கப்புறம் தான் ஓனர்ஷிப் கேன் பி transferred na only then marriage happens. So marriage happens only if he sees a professional girl who has completed CMA na. Beauty is secondary for him. இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி breach of contract affected party can cancel the contract. பிரீச்னா என்ன அர்த்தம்டா, அந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஓகேவா? அப்போ அஃபெக்டட் பார்ட்டி வந்து கண்டிப்பா கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி டேமேஜஸ் பண்ணிக்கலாம். பிரீச் ஆஃப் டியூ வாரண்டி ஆயிடுதுன்னா அப்போ வந்து இந்த கிளைமிங் டேமேஜஸ் மட்டும் இருக்குமே தவிர கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகாது. கான்ட்ராக்ட் ஆசீஸ் இருக்கும். ஓகே, இந்த வாட்டி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, டேமேஜஸ் மட்டும் கொடுத்துருன்னு சொன்னோம்னா அவன் கொடுத்துருவான். அடுத்த வாட்டியிலேருந்து அவன் கரெக்டா பண்ணியானும். பிரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து பிரீச் ஆஃப் வாரண்டின்னு சொல்லலாம் செல்லம். பிரீச் ஆஃப் வாரண்டியை பிரீச் ஆஃப் கண்டிஷன் சொல்ல முடியாது. புரியுதாடா? சோ 3 கொஸ்டின் படிச்சிருக்கோம் செல்லம். ரைட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், டிஃபரன்சஸ். 3 கொஸ்டின் இன்னைக்கு முடிச்சுடுங்க படிச்சு. ஓகேவா? அதாவது 1 2 3 இது படிச்சிருக்கோம். இந்த கான்செப்ட் ஆஃப் கேவி டெம்ப்டர் இருக்குல்ல செல்லமா, அது வந்து திருப்பியும் இதே தான்டா. டாக்டரின் ஆஃப் கேவி டெம்ப்டர் இது இங்க போட்டிருக்கிறது 12th புக் ஓடுது, இங்க போட்டிருக்கிறது நம்ம லா புக் ஓடுது. பாத்துக்கோங்க ரெண்டுமே. இது கூட நீங்க படிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க், சேல் அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். அதையும் நான் இங்க போடுறேன். ஈஸியா போட்டிருக்கேன், இதுவும் ஹோம்ஒர்க். ஓகேவா? சேல் அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் படிங்க. அப்படி ஸ்டில் உங்களுக்கு கஷ்டமா இது ரொம்ப ஈஸிடா. அது ஒரு 10th 7th ஸ்டாண்டர்ட் 10th 9th ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்ல இருக்கும் சேல் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். சரி செல்லம், ஹோம்ஒர்க் வந்து பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், salary incomes exempted from tax கண்டினியூ பண்ணிட்டு salary பார்க்கலாம். இது வரைக்கும் டைரக்ட் டாக்ஸேஷன்ல ஏதாவது டவுட் இருக்காடா? ஏதாவது சம்ஸ் ஆஃப் குட் வந்து விட்டுற சொல்லுமா. கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன்.